Hi, hello friends, Mickey Mouse Vlogs. வெல்கம் டு மை சேனல். மீன் குழம்பு கமகமான வீடியோ மணக்கிற அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட் வந்து சொல்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஆயில், சால்ட்டு, புளி, தேங்காய், மீன் குழம்பு மசாலா பொடி மட்டும், சோம்பு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பின்னாடி சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பூண்டு வந்து ஒரு கப் போல பிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பின்னாடி 3 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொட்டி நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி மீன் குழம்பு மசாலா பொடி கடையில் விற்கிறாங்க, அந்த பொடி அரை பாக்கெட் வந்து 1 கிலோ மீனுக்குன்னு அரை பாக்கெட் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு இந்த மாதிரி குறைன்னு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒலை காஞ்சிடுச்சு. அரிசி வந்து போட்டுடலாம் சாப்பாட்டுக்கு. நல்லா அரைச்சி வந்தாச்சு. மிக்சியில் இருக்கிறத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது தாளிக்கலாம். குழம்பு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, குழம்பு மசாலாவை வந்து தூக்கி ஊற்றிடலாம். அவ்வளோதான், குழம்பு தாளிச்சாச்சு. நல்லா வந்து குழம்பு வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்தால் தான் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது மீன் குழம்பு. சாப்பாடு வந்து வடித்து விட்டாச்சு. இப்போ வந்து மீனை வந்து போடலாம். நல்லா குழம்பு கொதித்து வந்த பின்னாடி தான் வந்து மீனை வந்து போடணும். மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு, அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு மீன்.